செக்ஸ் வச்சுக்கிட்டான்னா தாங்கவே முடியாது, அப்படி வச்சுப்பான். என்ன சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நான் வந்து டிரைவரா இருக்கேன். இப்போ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எப்படி பழக்கம்? அவங்கள கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நான் வந்து எங்க ஃப்ரெண்டு கூட வந்து கும்பகோணம் போயிருந்தேன். ஏன் இப்படி பாக்குறாரு? கூட்டு போனாப்புல. கூட்டு போனதுல இவங்களும் வந்தாங்க, நானும் போயிருந்தேன். பார்த்து இவங்க, நான் கூட பேசல, இவங்கெல்லாம் தான் பேசி கூட்டு போனாங்க. சுத்தி சுத்தி வராங்க. என்ன இது? கூட்டு நம்பர் எல்லாம் எனக்கு தெரியாம நம்பர் வாங்கிட்டு போயிருந்தாங்க. நம்பர் வாங்கிட்டு எனக்கு இப்போ அன்னைக்கு சாயந்தரமே எனக்கு கால் வந்துச்சு. கால் வந்து நான் பேசணும், 3 நாள் நல்லா சும்மா சாதாரணமா பேசினா. அதான் நீ என்ன பண்றேன்னா அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க. நானும் அவங்க பிடிச்சி நல்லபடியா பேசினாங்க, நல்லா பாசமா பேசி அந்த 3 நாள் நல்லா இதா இருந்தாங்க. அவங்க பல்லாத்துல 3 மாசம் இருந்தாங்க. அப்ப கல்யாணம் பண்ணல? அப்ப நான் கல்யாணம் பண்ணல. ஆனா நீங்க போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க. அது வந்து அவங்க வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, நைட்டுக்கு கால் பண்ணி நான் வந்து கிளம்பிட்டேன், நான் சென்னைக்கு வரேன், நீ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம ஊருக்கு போயிடலாம், நம்ம எல்லாம் அங்க இருக்கலாம் அப்படின்னு ஊருக்கு கூட்டு போயிருந்து 3 நாள்ல கல்யாணம் பண்ணிது. அதுக்கப்புறம் நான் 1.5 மாசம் நல்லதா இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நான் இங்க குடும்பத்துக்கு போறேன், என்ன இங்க வாழ முடியாது அப்படிங்கும்போது ஏன்னு கேட்டேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒன்னு சந்தோஷமா வச்சுக்க முடியாது சாம்பார் அப்ப எனக்கு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, எனக்கு இந்த எதுவுமே என்ன ஒன்னு சந்தோஷம் எதுவுமே படுத்த முடியாது, குழந்தை எதுவும் பெற்று தர முடியாது, அதை என்னை விட்டு நீ வேற பொண்ணை கல்யாணம். அப்ப நீங்க கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கவே இல்லையா? இருந்தோம். அந்த தூக்கு 15,000 சம்பளம் வாங்கியிருந்தேன். சரி ஊருக்கு போய் சின்ன தோடு ஒன்று எடுத்து போட்டு பார்த்துட்டு வரலாம். ஆனா தம்பி என்ன மனுஷன், நான் ஊருக்கு போவோம், புறம்போக்கு வந்துச்சு அப்படின்னுச்சு ஃபர்ஸ்ட்ல. சரி ஏதோ கோத்துல பேசுது அப்படின்னு நான் விட்டேன். ஏமா அந்த மாதிரி இருக்காம தலையில தான் கை வச்சேன். தலையில இருந்து கையிடுறான் நாய் அப்படின்னு பொறுக்கு மேல இருந்து கை நீட்டேன். சொல்றி பொறுக்கியா கை நீட்டவும் ரெண்டாவது நான் நீ அடிச்சிட்டாலும் நான் இதுக்கு மேல அங்க இருக்க மாட்டேன், நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு. உங்க வீட்டு எப்படா தெரியல நீங்க எதனால இப்படி நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? எதனால அந்த பொண்ணு உங்க கூட வாழ விருப்பப்படல? அது தெரியல மேடம். தெரியல உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எனக்கு வந்து என் மனைவி வேணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. சொல்லுங்க, உங்க பேரு? ரஞ்சிதா மேடம். ரஞ்சிதா, என்ன பண்றீங்க? பிஏ முடிச்சுட்டு இப்போ பிஎஸ்சி ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். கரெக்ட். சொல்லுங்க, என்ன நடந்தது உங்க வாழ்க்கையில படிச்சுட்டு இருக்கும்போது? நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன்ல அவங்க மீட் பண்ணேன். மீட் பண்ணும்போது அவங்க வந்தாங்க. யாரு? பார்த்து அந்த செல்வாங்கிற பையன் அங்க வந்தாங்க. அப்போ 2 பேரும் பார்த்து பேசிக்கிட்டோம். சுகமா இருக்கா ஓகே. அதுக்கு வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பையன் வந்து என்கிட்ட அம்மா அப்பா யாருமே கிடையாதுன்னு சொன்னாப்புல. சரின்னு சொல்லிட்டு நானும் பேசினேன். அது எப்படி பேசுனீங்க? நீங்க பேசுனீங்களா, அவர் கூப்பிட்டாரா? நாங்க 2 பேருமே பேசணும். யாரு முதல்ல கூப்பிட்டது? இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. எப்படின்னா அவங்க நான் மெசேஜ் பண்ணேன். எப்படி நீங்க மெசேஜ் பண்ணீங்க? சும்மா மெசேஜ் பண்ண மேடம். போன் நம்பர் எங்க கிடைச்சது? போன் நம்பர் என் ஃப்ரெண்டு தான் மேடம் கொடுத்தா. நாங்க எல்லாமே அங்கேயே ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஒரு எப்படின்னா ஒரு 1.5 2. என்ன மெசேஜ் பண்ணீங்க? ஒரு எதுவுமே பண்ணல, ஒரு ஸ்டில் மட்டும்தான். ஆனங்கட்ட தாய் 4 பேர் மூத்தத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே. அந்த பையன் லவ் பண்ற மாதிரி பேசினான். நானும் பண்ணலன்னு சொல்ல பேசினேன். ஓகே சரி. ரொம்ப கஷ்டமா போச்சு அம்மா அப்பா இல்லைன்னு சொன்ன பாவம். அப்படி சொன்னான் அவன். என் தங்கச்சிலாம் அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, இவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. சரி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா போச்சு. என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. சரி ஃபீல் பண்ணாத, என்ன உங்க அம்மா அப்பா அம்மா நினைச்சு என்கிட்ட பேசு அப்படின்னு சொன்ன. பேசினேன். அப்புறம் நான் வந்துட்டு உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அங்க அந்த ஒரு அக்கா மறையதான் அக்கான்னு இருக்காங்க. அந்த அக்கா வீட்டுக்குலாம் போகும்போது அப்பதான் அந்த அக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி அந்த பையன்கிட்ட என்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிட்டான்னா தாங்கவே முடியாது, அப்படி வச்சுப்பான்.
யார் சாமி இவன்? என்னடி யார் இந்த மரகதம்? அவன் அந்த பையன் வந்து அங்க சென்னைக்கு போனதுலேருந்து அவங்க வீட்டுல சாப்பிடுறது எல்லாமே அங்க. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவங்களுக்கு புருஷனால இல்லையா? அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அவங்க வந்துட்டு வேற ஹஸ்பண்ட் வச்சிட்டு இருந்தாங்க. ரைட், ஆளை விட்ற குட்டையால விட்ற. அவங்க வீட்டுல இவனும் இருப்பான், அவங்களும் இருப்பாங்க. அவன் இருக்கும்போதே இந்த பையனும் இருப்பாப்ல. சரி இருப்பாங்க. 2 பேரா மாமி? சரின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் அடிச்சுட்டான். எங்க வீட்டுல அடிக்கவே மாட்டாங்க. அடிச்சுட்டான். சரின்னு சொல்லிட்டு காதுக்குள்ள குருவி ரிங்னு சுத்துமே. அப்ப வந்து வேணாம். எதுக்கு அடிச்சாரு? எதுக்குன்னா அவங்க தனியா ரூம் கூப்பிட்டான். அவன் இருக்கிற ரூமுக்கு நான் வரல செல்வா அப்படின்னு சொல்லிதுக்கு டென்ஷன் ஆகி அடிச்சுட்டேன். உங்களை ஃபோர்ஸ் பண்ணாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பா பண்ணாரு? ஆமா மேடம். ஓத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்துச்சாடா? எனக்கு அந்த சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. மேரேஜ் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த சுச்சுவேஷன் என்ன பண்ணு தெரியல. சரி நான் பண்ணிட்டேன். சரி நான் சொன்னேன் இப்போதைக்கு செக்ஸ் வேணாம் நம்மளுக்கு, நான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் பண்ண இருக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே தான் மேடம் சொன்னான். ஒரு 1 வீக் ஓகே. அதுக்கு அந்த திரும்பியும் ஃபேமிலிக்குள்ள அப்படி செக்ஸ் வச்சுக்கணும். மேரேஜுக்கு அப்புறம் அந்த பையன் கூட சின்ன பிள்ளைன்னு தெரிஞ்சவொடனே எனக்கு எப்படி ஒரு ஃபீலிங்னா அந்த லவ்ங்கிற ஃபீலிங்கே போச்சு. என்னாட்டி செக்ஸ் சுத்தமா இது வரைக்கும் நான் போய் ஒரு 10 மினிட் செக்ஸ் வச்சிருப்பான். என் விருப்பப்பட்டு இல்ல, அடி வாங்கி காயப்பட்டு அவனோட விருப்பத்தை தான் வச்சிருக்காரு தவிர நான் இடமே கொடுக்கவே இல்லை மேடம். அதுக்கு இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அவங்க வீட்டுல யாரு எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டான். வந்தானா அவனுக்கு என்ன ஃபுல்லா செக்ஸ் மூடு தான். ஆனங்கட்ட தாய், 4 பேர் மூத்த தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே? எதுவுமே கிடையாது. அதுதான் ப்ராப்ளம். ஆமா மேடம். சரிம்மா, எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. எங்கள்கிட்ட என்ன சொன்னீங்க? அவங்களாவே உங்ககிட்ட வந்தாங்க, அவங்களாவே உங்கள்கிட்ட பேசினாங்க, அதான் உண்மை. அவங்களாவே விருப்பம் சொன்னாங்க. அதான் மேடம் உண்மை. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. பசங்க, சின்ன பசங்க 2 பேரும் போய் சொல்லிட்டு இருக்காங்க. மேடம் நான் Life அ spoil பண்ணி அவங்க பின்னாடி சுத்துறது, அவங்களோட ஊரை சுத்துறது, அவங்க ரூமுக்கு போறது, அவங்கள்ட்ட போன்ல பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கல்யாணம் பண்ணி 2-3 மாசத்துல பிடிக்கலன்னு தூக்கி போட்டு வருது. அவங்க வாழ்க்கை என்ன ஆறுது? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஊரை சுத்தணும் சொல்லாங்க. இந்த பையன் பேசல இருந்து பையனுக்கு ஒரு நாளைக்கு நான் அட்வைஸ் பண்ணாம இருக்கேன்னு கேளுங்க. என்னமா நீ அட்வைஸ் பண்ண முடியும்? அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? மாமா கோவம் வந்துருச்சு. விஜய்னு ஒரு கேரக்டர் உன்னோட லைஃப்ல உள்ள நுழைஞ்சிருக்காங்க. எல்லாருமே ஃப்ரெண்டு தான் மேடம். இங்க பாருங்க. ஒத்து விடுவோம் பாட்டுக்கு, ஒத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. எதுக்குமா நீ ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்புற விஜய்க்கு? யாருக்கு மேடம்? விஜய்க்கு. நான் எப்ப மேடம் அனுப்புனேன் மெசேஜ்? 4ஆம் தேதி 4வது மாசம் 11:38க்கு நைட்டு 11:38க்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த டயத்துக்கு அந்த இதுக்கு நான் எதுக்கு மேடம் அனுப்ப போறேன் சொல்லுங்க. ப்ரூஃப் காமிக்கவா மேடம்? எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி.